This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸோ SBO வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஆன்லைன் கம்பெனி. நமக்கு வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா வீடியோ வாட்சிங் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மினிமம் ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு 10,000 rupees per month நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் கூட்டு. இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 300 கிராமு. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழம் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு போட வேண்டிய மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஏதாவது ஒரு ஸ்பைசி மசாலா ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு. ஸோ ஃபஸ்ட்டு கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டோடனே பொடியாக கட் பண்ணி வச்ச அந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்குங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கும் போது தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் சேர்த்தோடனே நல்லா அது ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சு அந்த இதை வந்து சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது வதங்கட்டும், அதனால நான் மூடி போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்குறேன். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து உங்களுக்கு அந்த கழுவி வச்சுருந்த அந்த டபுள் பீன்ஸை இதில் சேர்க்குறேன். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வதக்கிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே சேர்த்துறேன். இது சீசன் டைமில் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி எல்லா ஒரு டிஷ்ஷுக்கும் இது வந்து ஒரு காம்பினேஷன். குருமா குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நல்லா வந்து லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்றேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், இது சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம அதில் வந்து அந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ திறந்து பார்க்குறேன். கொஞ்சம் பாதி வெந்துருச்சு பாருங்கள். இந்த பீன்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு பார்த்திங்களா, வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்பைஸ் நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு திருப்பி வந்து அதை வந்து மூடி வச்சுருங்க. அந்த மசாலாலாம் அதில் வந்து நல்லா இறங்கணும். மீதி அந்த ஹாஃப் குக் இருக்கிறியா கொஞ்சம் நல்லா ஃபுல் குக் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த ஸ்பைஸோடு அது ஃபுல் குக் ஆகிடும். அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூட அப்பப்போ கொஞ்சம் கிளறிக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டு ஃபைனலாக போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு என்னோடய வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.